அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கவிஞர் விஜய் அவர்களின் தன்னம்பிக்கை கவிதை வரிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நமக்குரிய கவிதை வரிகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மிகவும் சிறந்த வரிகள் என்னன்னு பார்க்கலாம். கண்களில் விழுந்த தூசியை உறவுகள் உறுத்தி கொண்டே இருக்கும், அதை உதறி தள்ளிவிடு அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர் விஜய் அவர்கள். நம்ம கண்ணில் விழுந்த தூசி நம்ம உறவினர்கள் தான். அந்த உறவினர்கள் எப்படி இந்த தூசியாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் முன்னேறோம் அப்படின்னாவே அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு உறுத்தும். ஆக்சுவலி இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க கண்ணில் நம்ம உறுத்துற மாதிரி இல்லை, நம்ம கண்ணில் அவங்க இருக்காங்க, உறுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த கண்ணில் இருந்த அந்த தூசியை தூக்கி தூர எறிந்து விட்டோம் என்றால் நம்ம வெற்றிக்கனி பறிக்கிறதுக்கு முற்படுறோம், முதல் படிக்கட்டை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வரி, உன்னை உதாசீனப்படுத்துவதே உறவுகள். உறவுக்காரங்களுக்கு என்ன வேலை? இவங்களுக்கு சிறு தோல்வி வந்தாலும் இவங்க அவ்வளோதான், இவங்களோட தன்னம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, இவங்களால இனிமேல் செயல்பட முடியாது, எந்திரிச்சு நடக்கவும் முடியாது. பணபலம், பொருளாதாரம், எப்படி பக்கபலமாக இருக்கிற மனிதர்கள் யாருமே இனிமேல் இவங்க கூட இருக்க போகிறதில்ல. அதனால் இவர்களால் இனிமேல் எழுந்து நிற்க தகுதி இல்லாதவர்கள் என்று உறவினர்கள் நம்மளை கூறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த வார்த்தைகளை உதாசீனத்தோடு நம்மளை பார்த்து கூறுறாங்க அப்படின்னா அவங்கள மனசில் வச்சுட்டு, ஆமாம் இப்படி தான், ஆனால் என்னாலேயும் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம அந்த செயல்பாட்டில் நம்ம காமிக்கணும். அதை தான் இவர் சொல்ல வராரு. உன்னை உயர வைப்பது அந்த உதாசீனங்கள். சரியாக சொன்னாரா? நம்மளை அடுத்தடுத்து உயரத்துக்கு போகணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு உந்துதலையும் ஒரு மாறுதலையும் கொடுப்பது என்னென்னா நம்ம உறவினர்களோட உதாசீனம்தான். ஒரு பெரிய விழாவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணபலம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் நம்ம உயர்ந்திருந்தால் ஒழிய அந்த இடத்தில் நமக்கு மதிப்பு கிட்டும். இல்லைன்னா நம்மளை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை விட ஒரு படி நம்ம மேலாக போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு பொறி மனசுக்குள்ளே தட்டு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? ஆக்கப்பூர்வமான செயல்களை நம்ம செய்வதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வைப்போம். அதைத்தான் இங்கே அவர் சொல்ல வராரு. உதாசீனங்களை சந்திக்காத மனிதன் உயரங்களை எட்ட முடியாது. சரியான வார்த்தை இல்லைங்களா? இப்போ உதாசீன வார்த்தைகளை மனிதன் சந்திக்க பயந்துட்டு ஒளிஞ்சு ஒடுங்கி காணாமல் போயிட்டான் அப்படின்னா அவன் உயரங்களை எட்ட முடியாது. இந்த உலகத்தில் மிகச்சிறந்த உயரங்களுக்கு போகிறவங்களெல்லாம் எப்படின்னா, சக மனிதனாலும் சக தோழர்களாலும் உதாசீனப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை வரலாறு படித்தோம்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல மேலே வரணும்னு ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்னு அவங்க முன்னேறதுக்கு காரணமாக இருப்பது என்னென்னா இந்த மாதிரி உறவினர்களுடைய உதாசீனங்கள் தான். இதில் உறவினர்கள் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம யார் நம்புகிறோமோ, நெருக்கமானவங்களாக நினைக்கிறோமோ அவங்களும் நம்மளை காயப்படுத்துறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. எப்பொழுதுமே நம்மளை கண்கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அந்த உறவுகள் நம்மளை மேலே ஏறி போகும் வழியிலிருந்து இடறி விழும் வழிவகைகளை செய்பவர்களாக இருப்பார்கள் என்பதை மனசில் வச்சுட்டு நம்ம செயல்படுத்த வேண்டும். நம்ம செயல்படுத்தப்படும் செயல்களானது நம்மளை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போய்
விட வேண்டும் என்ற எண்ணம் மனசுக்குள்ளே நம்ம ஆழப்பதிய வைக்க வேண்டும் என்பதை இக்கவிதை வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே உதாசீனங்களை சந்தித்து அதன் மூலம் வெற்றி உயரங்களை அடைவதற்கான வழிகளை நம்ம தேட வேண்டும் என்பதை இவ்வரிகள் நமக்கு உணர்த்துவதாக உள்ளது. நன்றி, வணக்கம்.